இந்த மேட்டர் சொல்லி இருட்டில் உட்கார்ந்து 1000 பேர் அழைக்கிறாங்க. இது தவறு என்று நான் சொல்கிறேன். நான் சொல்வது பொய்யா இருந்தால் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் உன்னுடைய சாபம் உண்டாகட்டும், நீயே சாபத்தை எனக்கு கொடு என்று நான் சொல்லணும். அவர் அதே மாதிரி அவர் சொல்வார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த முபாஹலாக்கு தயாரா நோட்டீஸ் இருக்கு, முபாஹலாக்கு தயாரா அப்படின்னு இந்த கூட்டத்தில் கொண்டாந்து தைரியமா விநியோகம் பண்றாங்க. என்னிடம் முழுக்க மெஜாரிட்டி ஆகுது. இந்த தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய இந்த காயல் பண்ண சகோதரர்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 8 பேர் 9 பேர் தான் அன்னைக்கு உறுதியா இருந்தாங்க. ஒரு ஆதரவாளர் ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. ஊர் முழுக்க அந்த கொள்கையில் இருக்குது. ஊர் முழுக்க அந்த கொள்கையில் இருக்கும் போது இந்த 50-60 பேர் நடத்துற கூட்டத்தில் இந்த சவால் 5 வருஷ காலமாக முபாஹலா சவால் கூட முபாஹலா. அப்ப எனக்கு அந்த நோட்டீஸ் மேடையில் நான் பேசிட்டு இருக்கோம், என்கிட்ட கேட்கிறாங்க. நாம சிறுபான்மை கூட்டம் தானே அந்த நேரத்தில், யாரும் ஏன்டா மேடையில் நோட்டீஸ் கொடுக்கணும்னு கேட்கறது கூட முடியல. நான் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு மேடையிலே வச்சு படிச்சா இந்த மாதிரி சவால் இருக்கு. நான் சொன்னேன், அதாவது மாடியிலிருந்து ஏறி குதிச்சா அவர் சவால் விடுறாரு, 2 பேரும் குதிக்க சொல்லி. இது மார்க்கத்தில் ஒரு வழிமுறையா இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். ரெண்டு பேரும் சாகும், அதான் உண்மை. அல்லாஹ் இப்படி ஒரு வழிமுறை நமக்கு சொல்லித் தரல. இந்த மாதிரி மாடியில குதிக்கிற வியாபாரம் இருக்குது, நானும் போயிடும் அவரும் போயிடுவாரு. அல்லாஹ் மாடியில குதிச்சு டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சு காட்டுற மாதிரியான ஒரு கேரண்டியே அல்லாஹ் நமக்கு தரல. அல்லாஹ்வுடைய ரசூலு கூட 2 பேர் மலையில் ஏறி குதிங்க என்று அல்லாஹ் என்ன செய்யல. அப்படி ஒரு சவால் மார்க்கத்தில் விடப்படல. இந்த திருட்டுத்தன தற்கொலைக்கு நான் தயாரா இல்லப்பா, அது வேணாம். அல்லது முபாஹலாங்கிறீங்கள, அதுக்கு நான் வர்றேன். முபாஹலா என்ன, மனைவி மக்களோட வரணும், நீங்க மனைவி மக்களோட வருவ, நான் வர்றேன். யார் இதுல பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகுது. தப்லீக் இருக்கு அந்த ஊர்ல, அவங்களும் தௌஹீத் இருந்தாங்க, ஏத்துக்கல. ஜமாத் இஸ்லாமி இருக்குது அந்த ஊர்ல, இருந்தது, ஏத்துக்கல. சின்ன இருந்தது, ஏத்துக்கல. எல்லாம் நோட்டீஸ் போல பதில் சொல்ல முடியல. பாண்டு கூப்பிடுறாங்கல்ல, நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாருடைய நிலைமையுமே ஒருவேளை ராமொழின்னு சொல்லிட்டு லானத்து நமக்கு இறங்கிடுச்சுன்னா அவன் தப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏகத்துவத்தின் மீது நமக்கு ஒரு அறகுற நம்பிக்கை இருந்ததை தவிர சிறுக்கில் அவனுக்கு இருந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. அன்னைக்குள்ள நிலைமை மக்கள் இல்லைன்னு யாரோட ஏற்றிருப்பாங்க இல்லைங்க. எத்தனை வருஷமா ஜலீல் மைதீனோருடைய பேரு, இப்பதான் அந்த பேரை கூட நீங்க முதல்ல கேள்விப்படுங்க. அப்படி இல்லாம ஆகிவிட்டாங்க. அவரை பத்தின பேச்சைய நான் சொல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியுங்கிற அளவுக்கு எல்லாம் அணிஞ்சுட்டான். அதுக்கு பிறகு ஆகிவிட்டான். முக்காவாசி மக்களும் தெரியாது. இந்த ஜலீல் மைதீன் என்பவர் இந்த சவாலை விடுறாரு. அவர் ரொம்ப பெரிய டெக்னிக்கலா உட்கார்ந்துட்டு போன் பண்ணுவார் அல்லாவுக்கு. இப்பதான் மைதீனத்துக்காக என்று பேசிட்டு போனாங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்தி கொண்டிருந்தவர். அவர் இப்படி சவால் விட்ட உடனே நான் ஏத்துக்கிட்டேன். என்னை கொண்டா வச்சுக்க, தேவையை நீ தீர்மானிச்சுக்க, ஓ ஊருக்கு நான் வர்றேன், நீ என் ஊருக்கு வர வேணாம், ஓ ஊருக்கு நான் வர்றேன் என்று சொல்லி நாம சவாலை ஏற்றிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் நாங்கள் சங்கரமண்டல் இருக்கிற காலத்தில் அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த சிறு கபரு வணக்கம் கூடாது, மௌத்தா போனார்களை கூப்பிடக்கூடாது, இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேல ஒண்ணு தெரியாது. ஏத்துக்கிட்டா அழகா அதுக்கு பதிலே காணாம். திருப்பி மக்கள் போய் நெருக்கிறாங்க, பதிலே இல்லை. பதில் சொல்லல. பல மாதங்கள் ஓடி போச்சு. என்னுடைய மனைவி 2வது குழந்தை பிரசவிச்ச அன்னைக்கு ஏத்துக்கிறேன்னு வரும் தெரிஞ்சு கொண்டு, அந்த நிலையை தெரிந்து கொண்டு எப்ப வருவான் பாப்பா, எப்படி வருவான் அப்படிங்கிற மாதிரி டேட்டை குறிச்சு 4 நாள் தான் டைம் இருக்குது. அப்ப பிரசவித்தா கொண்டாடி கூட்டிட்டு போக முடியுமா? எங்க ஊர்ல இருந்து 400-500 கிலோமீட்டர் ஒரு பிரசவம் ஆன ஒரு பெண்ணை கூட்டிட்டு போக முடியுமா? இது தெரிந்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா 4வது நாள் பிரசவிச்சு 4வது நாள் தேதி போட்டாச்சு. அப்ப நான் போன ஒத்துக்கிட்டேன்ல, என் மனைவிட்ட மட்டும் உள்ளதை சொல்லி அந்த பச்சை உடம்புக்காரை கூட்டிட்டு எங்க அம்மாட்ட வேற மாதிரி முக்கியமான நண்பர்களை கல்யாணம் போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களையும் கூட கூட்டிக்கிட்ட தொலைக்க வேணுங்கிறதுக்காக வேண்டி விஷயத்தை சொல்லல. என் மனைவிக்கு மட்டும் தெரியும். சொல்லி நாங்க அழைச்சிட்டு போனோம். போற வழியிலே கொள்ளுவதற்குள்ள முயற்சி எல்லாம் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? முபாஹலாவுனால நாங்க ஜெயிச்சோம்னு காட்டுறதுக்காக வேண்டி. முபாஹலாவுல நம்ம கூப்பிட்டோம், ஒத்துக்கிட்டா பத்தியா, ஒத்துக்கிட்டோம் 4 காலி என்று காட்டணுங்கிறதுக்காக வேண்டி எத்தனை தடைகள். 4 கார் மாறி போனோம். அப்படி இருந்து கூட ஏன் நாம் போற வழியிலாக நம்முடைய அஜாக்கிரதையினால கொள்கைக்கு பின்னாடி வந்துடக்கூடாது இல்லையா? நம்முடைய கவனக்குறைவினால வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 4 கார்களை அங்கிருந்து மாறி மதுரை வரைக்கும் ஒண்ணு, திருநெல்வேலிக்கு ஒண்ணு, இப்படி மாறி தூத்துக்குடி வரைக்கும் ஒண்ணு, தூத்துக்குடியில இருந்து மறுபடியும் அங்க போறது இன்னொரு காரணம் சொல்லி யாரும் நோட் பண்ணாத அளவுக்கு போய் ஊர்ல போய் சேர்றோம். சேர்ந்தா முபாஹலம் நடக்குது. நானும் என்னுடைய 4 வயசு குழந்தை, என்னுடைய மூத்த மகன், மனைவி 4 பேர் தான். அந்த ஆளு துவா செஞ்சா நாங்களும் துவா செஞ்சோம். யார் பொய்யர்களோ அவர்கள் மீது லானத்து உண்டாகட்டுமாக. அப்பதானே காயல் பண்ணு சரிஞ்சிச்சு. இன்னும் யாருக்கு லானத்து வந்துச்சு? எங்க ஒரு பெரிய கொள்கை இப்ப எங்க
இல்ல. தௌஹீது கூட்டம் போட்டோம்னா கொற்ற மலையில் அணிஞ்சுக்கிட்டு 5000 மக்கள் கேட்கிறாங்க. உனக்கு ஒரு நாள் கூட இல்ல கேட்கிறது. அல்ல லானத்து கைகால் போறதா? எந்த கொள்கைக்காக வேண்டி அந்த முபாரக கொள்கைக்கு வெற்றி, எந்த கொள்கையை முன்னிறுத்தி செஞ்சமோ அந்த காயல் பட்டணத்தில் வந்து இன்னைக்கு தௌஹீதை சொல்வதற்கு தான் கேட்கறதுக்கு தான் மக்கள் இருக்கிறாங்க. திரும்பி வரும்போதும் கொள்வதற்கு முயற்சி பண்ணார்கள். திரும்பி வரக்கூடிய நேரத்திலையும் அந்த மாதிரியான வேலை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் கண்டவர்கள். உறுதி அதிகமாக்கணும். வர்றோம், ஒரு குழந்தை பயங்கர வேகத்தில் வர்றோம். முடிஞ்ச உடனே ஒரு வகையில் முபாரக வெற்றி என்ன வெற்றி கேளுங்க, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஒத்துக்கிட்டாங்க, அதே வெற்றி தானே. ஃபர்ஸ்ட் வெற்றி என்னன்னு கேட்டா, பொய்யர்கள் மீது சாபம் உண்டாச்சு. நீ யார்கிட்ட கேட்கணும்? நீ அப்துல் காதிர் போய் கேட்டிருக்கனே, நான் தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். நீ அல்லாஹ்ட்ட கேட்ட பாரு, அதே பெரிய வெற்றி. முபாரக் நீ ஒத்துக்கிட்டு லானத்து தரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கணும், உன்னை ஒத்துக்க வச்சன, அதான் பெரிய வெற்றி. நான் அந்த இடத்தை டிக்ளேர் பண்ணிட்டு வர்றோம். ஒரு குழந்தை குறுக்க வருது. அந்த குழந்தை குறுக்க வந்த உடனே அந்த வேகத்துக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். கொள்ளாது இன்னும் என்ன இருக்கு நினைக்கிறீங்க? அந்த குழந்தையுடைய லைஃப் முடிஞ்சு இருந்தா என்ன ஆயிருக்கும்? தௌஹீதை பையன் அதுக்கு முபாரக் பண்ணிருக்கிறோம். என்னுடைய பிரச்சனை ஆகாத, எனக்கு அப்படியே உயிர் போற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி அந்த குழந்தை வேகமா வருது, இந்த கார் வேகத்துக்கும் அந்த குழந்தை வந்ததுக்கும் அது அடிபட்டே தீரும் என்றுதான் யாரும் மதிப்பிடுவார். ஒரு பிரேக் அடிச்சா சொன்ன மாதிரி இருந்துச்சு, உருண்டுகிட்டு போய் நிக்கல. அந்த குழந்தை இப்படி ஒரு ஜான் விடவழியில அந்த நிக்கவே செய்யாது, எந்த வண்டி நிக்காது. பழைய ஒரு அம்பாசிடர் வண்டி தான். ஒரு அழுத்தன உருண்டு போய் நிக்கும்லங்க, சொன்ன பிடிச்சி மலக்குவேன் நிப்பாட்டமா இருந்துச்சு. அந்த அம்மா ஓடி வந்து அவங்க அந்த 50 பலவீனமான தௌஹீது குடும்பத்தில் ஒரு அம்மா குழந்தைய தூக்கி நீங்க ஓடுங்க, நீங்க போடுங்க, இல்லாம போயிருங்க. குழந்தைய பத்தி கூட இல்ல, அப்படி மலைச்சு நிக்கிற அந்த குழந்தை தூக்கி நீங்க ஓடுங்க. அப்ப அங்கேயே அல்லாஹ்வுடைய அங்கேயே ஒரு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சு. எங்க நம்பிக்கை என்ன அதிகமாச்சு. நிச்சயமா அல்லாஹ் இந்த இடத்துல மலக்குகளை அனுப்பி நிப்பாட்டினா நாங்க நம்பணும். மாணவர்கள் அல்லாஹ் நியமிக்க எல்லாத்துக்கும் நிரம்பிட்டான் இல்ல. ஒரு இருசில அழைக்கும் ஹகவத்தன், உங்கள் மீது பாதுகாவலர்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருக்கிறான். எனக்கு தயம் முடியலன்னா என்னை பாதுகாப்பார். உங்களுடைய தயம் முடியலன்னா உங்களை அப்படி தீர்வு வச்சிருவார். தயம் முடிஞ்சா தான் அவர் வந்து கைவிட்டார். இல்லைன்னா பாதுகாவலர்கள் மாணவர்களை அன்னைக்கு ஒரு பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாம் போயிருந்து 3 மாசம் பால் குடிக்கிற குழந்தை பிழைச்சிக்கிறது, முதல்ல அதான சாகணும். அதுக்கு முடியல, டைம் முடியல, அது அப்படி தூக்கிறார். மாணவர் தூக்கி காப்பாற்றுகிறார். இது இஸ்லாமிய நம்பிக்கை. எங்க கண்ணு முன்னாடி அதை கண்டோம். திரும்பி வரும்பொழுது சில சகோதரர்கள் ரிவால்வர் எல்லாம் கூட தயார் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, காலி பண்ற திட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் வாங்கினவர்கள் வச்சிருந்தாங்க. மற்ற மாதிரி வந்தாங்க, ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சேர்ந்த பிறகு என்ன எழுச்சியாக 85 நடக்குது. இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த கொள்கைக்காக வேண்டி செஞ்சோமோ அது வளர்ந்துருக்கா இல்லையா? இந்த காயல் பட்டத்தில் போய் பயந்து ஓடிக்கொண்டிருந்தோம், அப்படி இருக்கா இன்னைக்கு நிலைமை? எங்க போயிருக்கு? தாறுமாறா வளர்ந்துருக்கு. மக்களுடைய எண்ணிக்கை எடுத்தால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கொள்கை தெளிவே. இன்னைக்கு முபாரக் கூப்பிட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து ஒருத்தர் முபாரக் கூப்பிடுறாரு, அல்லாஹ் அவுலியாவை பார்ப்போமான்னு கேட்கிறார். என்ன சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் யாரும் வர, நீங்க எல்லாம் சரின்றீங்க. வரைய பாப்பா வரைய முபாரக் பண்ணுவோமா? நீங்க ரெடி இல்லைங்க. ஒவ்வொரு சகோதரனும் ரெடி ஆகிற அளவுக்கு இன்னைக்கு ஆள தெரிஞ்சிச்சா இல்லையா தௌஹீது? அன்னைக்கு தௌஹீதுவாதி இல்லையே ஆட்டங்காட்டுற அளவுக்கு தானே அந்த தௌஹீது இருந்துச்சு. அவனுக்கு சுருக்கில இருந்த உறுதி கூட தௌஹீதுவாதிகளுக்கு தௌஹீதுல இல்ல. அது ஒரு கட்டம். அந்த 85 காலங்களில் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு ஊர்களா போய் நான் கத்துறோம். அதுக்கப்புறம் தான் அந்த பத்திரிகை நஜாத் ஆரம்பிக்கிறோம். பத்திரிகை ஆரம்பிச்ச பிறகு ஒரு எழுச்சி எல்லா பகுதிகளிலையும் ஆரம்பித்து ஊர் ஊரா போகும்பொழுது அப்ப நினைச்சு பார்க்கிறோம் ஒவ்வொரு ஊர்ல நடந்த சம்பவங்களையும் இன்னைக்கு அந்த ஊர் இருக்கிற நிலைமையும் பார்த்தா அப்படி பிரமிச்சு நிற்கிறோம். அந்த வரலாறு சில ஆளுக்கு கஷ்டப்படுறீங்க, இந்த அடிக்க ஊர் நிற்கிறான், இதெல்லாம் நீ நிற்கவே நிற்காது. உறுதியா நிற்கணும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வராது. நீ இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உனக்கு எதிர்ப்பு வரும். நீண்ட நாளுக்கு அதுக்கு நிலைக்காது. அதுக்கு சான்று என்ன? ஒரு ஊருக்கு போறோம் பாருங்க, முரார்பாத் அந்த ஊருக்கு பேரு. அந்த ஊருக்கு பேரு முரார்பாத். முரார்பாத் சொன்னா கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அந்த அந்த பக்கத்தில் இருக்கு. கள்ளக்குறிச்சி இருக்கு பாருங்க. அந்த ஊர்ல ஒரு சகோதரர் வந்து மீட்டிங்கா கூட்டிட்டு போறாரு. போனா ஊர்ல இறங்கிட்டோம். நீங்க எந்த ஊர்லயும் நீங்க இதை பார்த்திருக்க முடியாது. எந்த ஊர்லயும் இந்த அனுபவத்தை நீங்க பார்த்திருக்க முடியாது. மீட்டிங் போய் நின்றா போலீஸ் எல்லாம் இல்லாத கிராமம் அது. போலீஸ் எல்லாம் இல்ல, பர்மிஷன் எல்லாம் வாங்க மாட்டாங்க. சும்மா மார்க்க கூட்டம் தானே.
அது மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. அழகா காத்துக்கிறது போனா பொம்புளையில விரவு கட்ட எடுத்து நிற்கிறாங்க அடிக்கிறது. ஆம்பளை இல்ல, பொம்புளையில ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் இப்படி எந்த நீ பாக்குறீங்களா? ஊர்ல உள்ள அனைத்து பெண்களும் விறகு கட்டைகளோட இருந்து அடிக்கிறதுக்கு வந்தா 500 பேர் திறன், நாங்க ஒரு 30 பேர் இருக்கிறோம். ஆம்பளை பேக்கில் இருந்து துண்டி விடுறான், அவனும் வருவான். என்ன பிரச்சனை? பெரிய பாரம்பரியமான விஷயம்லாம் இல்ல. நீ என்ன தாலி இல்லைன்னு சொல்றியாமல? என்ன நீ பாத்திமா நாச்சியாருக்கு கட்டின தாலியே இல்லைன்னு சொல்றது நீ யாரு? இதுதான் வேற தௌஹீத் மட்டும் பெண்களுக்கு சொல்லல, தாலி இல்லைங்கிறாங்க என்று சொல்லி கொடுத்திருக்காங்க யாரோ. இது தாலியை காப்பாற்றுற போராட்டத்தில் பொம்பளை எல்லாம் அரங்கிச்சு விறகு கட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு அனுபவத்தை நீங்க பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன கட்டுனதை ஏற்கனவே கட்டுன கல்வி எரியுதுவோ இஸ்லாத்துல இல்லைன்னு சொன்ன உடனே அந்த முரார்பாத்தில் இருந்து கள்ளக்குறிச்சியில் இஸ்லாம் இணைய மார்க்கம் நடத்தும் பொழுது 3 நேரில் ஆள்கள் வருது பெண்கள். எந்த ஊர்ல இருந்து விறகு கட்டையை தூக்கி விரட்டினார்களோ அந்த ஊரை சேர்ந்த பெண்கள் மாத்திரம் 3 பேர்ல இஸ்லாம் இணைய மார்க்க நிகழ்ச்சிக்கு அந்த ஊர்ல இருந்து வர்றாங்க. இப்ப சமீபத்தில் மாற்றங்களை சொல்றாங்க. எப்படிப்பட்ட வளர்ச்சி! இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை எல்லாம் நீங்க பார்க்க, ஒரு பெண்புலை எதிர்க்கிறத ஏழை கூட நான் முதல் தருவேன், அதான் கடைசி. இப்படி விரவு கிடைச்சிட்டு பொம்பளை எதிர்த்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நாம சந்திச்சதே இல்லை. அவ்வளவு வண்ணம் பிடித்திருந்தார்களே, அது மாறி இருக்கா இல்லையா? இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த டிவிகள்ல மீடியாக்கள்ல இஸ்லாமிய நிகழ்ச்சி நடத்துறோம், கேள்வி பதில் அறிவிச்சோம். வந்திருந்த கேள்விகள்ல 75% தாய்மார்களுடைய கேள்வி. யாருக்கு பிரச்சாரம் எட்டலையோ, யாருக்கு சொல்லப்படலையோ, யார் மூட நம்பிக்கைகளை எல்லாம் பரப்புறதுக்கு குத்தகை எடுத்திருந்தாங்களோ அந்த தாய்மார்கள்ட்ட இருந்துதான் கேள்விகள் வருது. எந்த ஊர்கள் இருந்தது தெரியுமா? எந்த ஊர்ல தௌஹீத் நிலைமையில அந்த ஊர்ல இருந்து வருது. நாகர்கோவில் கோட்டார்ல இருந்து வரல, அது குறைவு. தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எங்க இருந்து வருது? நேற்றுதான் பார்க்கணும் ஊரை. அந்த மாதிரி ஊர்களில் இருந்து பெண்கள் கேட்கிறாங்க. இப்படி தொழுகையை பத்தி கேட்கிறாங்க, தராவியை பத்தி கேட்கிறாங்க, தர்கா பத்தி கேட்கிறாங்க, ஜியாரத்தை பத்தி கேட்கிறாங்க, கூட்டுத்துவான்னு கேட்கிறாங்க. மெசேஜ் எங்கெல்லாம் போய் செஞ்சு எடுத்துக்கிட்டு பாருங்க. எப்படிப்பட்ட வளர்ச்சி நினைச்சுப்பாங்க. அன்னைக்குள்ள நிலைமையெல்லாம் பார்க்கணும். இவட ஒரு பொம்பளை எப்படி பிறந்து வந்த ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு 75% பெண்கள் இந்த தௌஹீத்ல உளவுறியான் என்று போராடக்கூடிய காட்சி இன்னொரு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சாரங்களுக்கு போறோமே, பிரச்சாரம் என்ற கூட்டங்கள்ல நுழைஞ்சு அட்டாக்கு பண்றது நடக்குதா? நடந்தா இல்லையா? இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி சில இடங்கள் பண்ணுவாங்க. நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் நாகூர்ல. எங்க பேசுறோம்? தர்காவுல பேசிட்டு இருக்கிறோம். தர்காவுக்கு பக்கத்துல பேசணும். சொல்லுமா இத? சரி, முக்கியமான செய்தி சொல்லிக்கிறாங்க போக. அதாவது இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறாங்க. இதற்கு செலவாகும். இவங்க உட்கார்ந்து ஒவ்வொரு சேர்க்கணும் வாடகை கொடுக்குறாங்க. அந்த வாடகைலாம் கையில இருந்து கொடுக்க இயலாது. அதனால நோட்டீஸ், போஸ்டர், விளம்பரம், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதனால நாங்கள் பீஸ் வாங்க மாட்டோம். அவங்களுடைய நிர்வாக செலவுக்கு உள்ளது நீங்க செய்யணும். கட்டுப்படி ஆகிறதுக்கு நிறைய அளிப்படும். நாகூர்ல தர்கா நாகூர் தர்காவுக்கு முன்னாடி இருந்து பேசுறோம். எத்தனை பேர் அன்னைக்கு இருந்தாங்க? ஒரு வீட்டு எண்ணக்கூடிய ஒரு இப்ராஹிம் இஸ்மாயில் மரக்கார் இருந்தார், ஒரு அப்துல் காதர் மாலிமார் இருந்தார். ஒரு 7-8 சகோதரர்கள் தான் அன்னைக்கு தீவிரமாக இருந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் அந்த மீட்டிங் நடத்துறோம்.